மத தலைவர்கள் இவர்கள் தங்களை உணரவில்லை என்று சொன்னால் நான் ஒரு காலத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதரர்களால், கிறிஸ்தவ குடும்பங்களால் இதே கிறிஸ்தவ மத தலைவர்கள் ஓட ஓட துரத்தி அடிக்கப்படக்கூடிய காலத்தை இந்த நாடு பார்க்க இருக்கின்றது. இது நடந்தே தீரும், நிகழ்ந்தே தீரும். அங்கங்கே நடந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது ஒட்டுமொத்தமாக நிகழக்கூடிய வகையில் நீங்கள் மீண்டும் இந்த மாவட்டத்தில் கலவரம் நடந்தே தீரும். எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒரு கலவரம் வந்தது என்று சொன்னால் சுடுகாடாக மாறிவிடும் கன்னியாகுமரி மாவட்டம். யாரும் நிம்மதியாக வாழ முடியாது. என்னுடைய ஒத்துழைப்பை, என்னுடைய நேர்மையை, என்னுடைய தேசபக்தியை அரவணைத்து செல்லக்கூடிய எங்களுடைய பண்பை நீங்கள் தவறாக எடுத்துக்கொண்டு ஏமாளிகள் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் இந்த மாவட்டத்தில் கலவரம் நடந்தே தீரும். எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒரு கலவரம் வந்தது என்று சொன்னால் சுடுகாடாக மாறிவிடும் கன்னியாகுமரி மாவட்டம். யாரும் நிம்மதியாக வாழ முடியாது. இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும் இந்த மாவட்டம் நிம்மதியாக இந்த மக்கள் அத்தனை பேர் வாழ்ந்தாக வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்புகின்றது. என்னுடைய ஒத்துழைப்பை, என்னுடைய நேர்மையை, என்னுடைய தேசபக்தியை அரவணைத்து செல்லக்கூடிய எங்களுடைய பண்பை நீங்கள் தவறாக எடுத்துக்கொண்டு ஏமாளிகள் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால்